ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு விசார்ட் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிவால்வ் கட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிவால்வ் கட் வந்து ஸ்கெட்ச்குள்ளே போங்க. ஓகே, ஸ்கெட்சில் போயிட்டு சேம் ஒரு பிளேனை கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று வரைங்க. எனிதிங், எது வேணாலும். சர்க்கிளாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணா ஸ்கொயர் எது வேணால் வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் தான் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் எது இருந்தாலும் ஓகே. எக்ஸ்ட்ரூடோ நீங்கள் ரிவால்வோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிவால்வ் கட் கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரூட் வந்து அது லீனியராக கட் ஆகும். ரிவால்வ் வந்து ப்ரொஃபஷனலாக கட்டணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எக்ஸ்ட்ரூட் கட்டும் ரிவால்வ் கட்டும் சேம் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்படி இருக்கா? இப்போ நம்ம வந்து இது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ரிவால்வ் கட் பண்ணணும். இதோட இன்பிட்வீன் சென்டர் பிளேனை வந்து கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் வரைங்க. ஸோ இப்போ சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சர்க்குலர் தான் இருக்கணும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் எக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுப்போம், 20x20. இப்போ இங்கே இப்படி இருக்கா? ஸோ இதை ஃபீச்சர்ஸ்குள்ள போய் ரிவால்வ் கட் கொடுங்க. 1 மினிட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர் லைன் போகணும். ஓகே, எதை சுற்றி நம்ம வந்து அதை ரிவால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும், சொல்லணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபீச்சர்ஸில் போய் ரிவால்வ் கட் கொடுங்க. கொடுத்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த சென்டரை இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவியூ வந்துடும். ஸோ இதை சுற்றி கட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிவால்வ் கட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் n நம்பர் ஆஃப் பண்ணலாம். ஸோ இதுதான். ஓகேவா?